இப்போ பலரால் உண்ணாவிரதம் இருக்க முடியல. உண்ணாவிரதம்லாம் என்னால் இருக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்க முடியணும்னா அதற்கு தகுந்தாற் போன்று உங்கள் அந்த என்னைக்கு நீங்கள் உண்ணாவிரதம் இருக்கீங்களோ அன்னைக்கு நீங்கள் ஓய்வாக இருக்கிறதுக்கு பழகிக்கோங்க. அப்போ தான் உண்ணாவிரதம் இருக்க முடியும். வீட்டில் ஓய்வாக இருக்கணும். எந்த வேலையும் செய்யக்கூடாது. மேக்ஸிமம் படுத்தே கூட கிடக்கலாம். அப்போ தான் அந்த உண்ணாவிரதம் இருக்க முடியும். ஏன் உண்ணாவிரதம் இருக்க முடியலன்னா இவங்க தினசரி ஏதாவது உண்ணாவிரதம் வந்துட்டு எதையாவது வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்க. வேலை செய்யும்போது தான் அப்போ உண்ணாவிரதம் என்னால் இருக்க முடியல, மன அழுத்தம் அதிகமாகும். அப்போ உண்ணாவிரதம் என்னால் இருக்க முடியாதுன்னு நினச்சிக்கிறாங்க. உண்ணாவிரதம் இருக்குன்னா அதுக்கு தகுந்தாற் போன்று நமது வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அன்னைக்கு மட்டும் என்றைக்கு உண்ணாவிரதம் இருக்கீங்களோ அன்னைக்கு எதுவும் வேலை இல்லைப்பா எனக்கு, ஓய்வு நாளில் தான் உண்ணாவிரதம் இருக்க வேண்டும். உதாரணம் ஞாயிற்றுக்கிழமை உண்ணாவிரதம் இருக்கலாம். உண்ணாவிரதம் இருப்பதற்கு அல்லது விடுமுறை தினங்கள் ஏதாவது விடுமுறை தினம் அல்லது நீங்கள் விடுமுறை போடுங்க. என்றைக்கு நீங்கள் உண்ணாவிரதம் இருக்கா அன்றைக்கி நீங்கள் விடுமுறை போட்டு விடுங்க. அன்றைக்கி தான் நீங்கள் உண்ணாவிரதம் சும்மா இருக்கணும். சும்மா இருக்கிற நாள் உண்ணாவிரதம் இருப்பது தான் உங்களுடைய வேலையாக இருக்கணும். உண்ணாவிரதம் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் உண்ணாவிரதம் இருப்பது மட்டும்தான் அன்றைய தினம் உங்களுடைய வேலையாக இருக்க வேண்டும். பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு அங்கே போய்ட்டு இங்கே போய்ட்டு அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இதுக்கிடையில் நீங்கள் உண்ணாவிரதம் இருக்கணும்னா அது முடியாது. ஏன்னா வேலையை செய்வதற்கு ஆற்றல் தேவை. அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு ஆற்றல் எதையுமே கொடுக்காம உங்கள் உடம்புலேருந்து நீங்கள் வேலையை வாங்குறீங்க அப்படின்னா அப்போ அந்த வேலையை செய்ய முடியாது. அந்த வேலை தான் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னா அப்போ நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும். சாப்பிட வேண்டிய கட்டாயத்துக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. அந்த வேலை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி. இப்போ உண்ணாவிரதம் இருக்கணும்னா உண்ணாவிரதம் தான் அன்றைய தினம் உங்களுக்கு முக்கியமான வேலையாக இருக்க வேண்டும். என்றைக்கு நீங்கள் உண்ணாவிரதம் இருக்கிறீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு உண்ணாவிரதம் இருப்பது தான் முக்கியமான வேலையாக இருக்குது. அப்போ தான் உங்களால் உண்ணாவிரதம் இருக்க முடியும். அப்போ அந்த மாதிரி நீங்கள் முடிவு அப்போ நம்மளால் ஏன் உண்ணாவிரதம் இருக்க முடியல அப்படின்னா பல வேலைகள் இருக்குது. அதற்கு உடம்புக்கு ஆற்றல் தேவை. ஆற்றல் தேவைக்காக நம்ம சாப்பிட்டாகணும். சாப்பிட்டா தான் அந்த வேலையை செய்ய முடியும். அப்போது நம்ம என்றைக்கு நம்ம உண்ணாவிரதம் இருக்கணும் அப்படின்னா எந்த வேலையும் இல்லாத நாட்களில் தான் ஒரு ஓய்வு நாளாக பார்த்து அன்றைக்கு எந்த வேலையும் செய்யக்கூடாது, உண்ணாவிரதம் இருப்பது மட்டும்தான் நமது வேலை என்று நினைத்து கொண்டு உண்ணாவிரதம் இருக்கணும். அப்போ தான் உண்ணாவிரதம் இருக்க முடியும். பாருங்கள், இப்போ அரசியல் காலம் சாகுமுறை உண்ணாவிரதம் அப்படின்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் இருப்பாங்க. அதில் ஒரு நாள் உண்ணாவிரதம்னாலே அவங்க போராட்டம்லாம் நடத்தும்போது அந்த இடத்துல தான் படுத்து கிடப்பாங்க. சாகுமுறை உண்ணாவிரதம் அப்படின்னா அந்த பெட்டு போட்டு படுத்துருவாங்க. அவங்களுக்கு அது மட்டும்தான் வேலை, வேறு எதையுமே அவங்க செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி நீங்கள் உண்ணாவிரதம் இருக்கும்போது புத்தகம் கூட படிக்காதீங்க. புத்தகம் படித்தா கூட உங்களுக்கு ஆற்றல் தேவை. அதில் நிறைய சோர்வு ஏற்படும், பசி அதிகமாகும் புத்தகம் படித்தால் கூட. ஏன்னா மூளைக்கு வேலை கொடுக்குறீங்க. மூளையும் உடம்பு தானே. கை கால்களுக்கு வேலை கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு உணவு தேவைப்படும், ஆற்றல் தேவை. அப்படி இல்லை, மூளைக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்றால் கூட ஆற்றல் தேவை. அந்த ஆற்றல் உணவில் தான் இருக்குது. உணவு மீதான அந்த ஆசை புத்தகம் படித்தா அப்படி வரதான் செய்யும். புத்தகம் படித்துக்கொண்டு உங்களால் உண்ணாவிரதம் இருப்பது கடினம், முடியாத விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கும்போது உண்ணாவிரதம் இருப்பதாக இருந்தால் நீங்கள் பயிற்சி எடுக்க வேண்டும். புத்தகம் படிக்காமல் இருக்க, அன்றைய தினம் எந்த ஒரு வேலையும் செய்யாமல் இருக்க, டிவி பார்க்குறது கூட ஒரு மூளைக்கு வேலை கொடுக்குறது தான் உங்களை சோர்வடைய செய்யும். இந்த மாதிரி எந்தவித வேலையும் செய்யாமல் படுத்தே கிடங்க, தூங்குங்க. உண்ணாவிரதம் இருக்கும்போது அப்போ எப்படி பொழுதை கடக்கிறது? நான் இன்றைக்கி ஃபுல்லாக உண்ணாவிரதம் இருக்க போகிறேன், நான் என்ன பண்ணுறது? அப்போ படுத்து நல்லா தூங்குங்க, தூங்கி அந்த பொழுதை கழிங்க. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை நீங்கள் உண்ணாவிரதம் இருக்கும்போது இருக்க வேண்டும். அப்போ உண்ணாவிரதம் இருக்கும்போது உங்கள் இறப்பைக்கு வேலை கிடையாது, உங்கள் கைகால்களுக்கு வேலை கொடுக்காதீங்க. இப்படி படுத்து கிடக்கணும். உணவு அந்த மாதிரி உடம்புக்கு எந்த வேலையும் கொடுக்கக்கூடாது. உள்ளுடலுக்கும் எந்த வேலையும் கொடுக்கக்கூடாது, மூளைக்கும் வேலை கொடுக்கக்கூடாது. எதுக்குமே வேலை கொடுக்காம படுத்தே கிடக்கணும். அப்போ தான் உண்ணாவிரதம் இருக்க முடியும். உண்ணாவிரதம் இருக்கும்போது பின்பற்ற வேண்டிய நடைமுறை இது. அப்போ தான் நீங்கள் உண்ணாவிரதம் இருக்க முடியும். ஏன் உண்ணாவிரதம் உங்களால் இருக்க முடியலைன்னா அதற்கும் காரணம் இது தான். இப்படியெல்லாம் இல்லாமல் போகிறதுனால தான் உண்ணாவிரதத்தை உங்களால் கடைபிடிக்க முடியவில்லை. உண்ணாவிரதம் என்பது அதுவே ஒரு மிகப்பெரிய வேலையாக இருந்தால் மட்டும்தான், அதே வேலையாக ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் உண்ணாவிரதத்தை மேற்கொள்ள முடியும், கடைபிடிக்க முடியும்.